நேற்று வந்திருக்குதுங்க. ஆனால் எத்தனை மணிக்கு வந்துச்சிங்க நேற்றுங்க? டைமே சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வந்து 8 மணிக்கு வரும், 9 மணிக்கு வரும். ஆமாங்க. மெயின் அந்த காரில் வருமில்லைங்க, அந்த பைப் போட்டிருக்காங்களா, அந்த வழியாகவே உள்ளே என்டர் ஆகிடுதுங்களாமா. இங்கே வந்து சைலண்ட்டாக இங்கே தான் நிற்கிங்களாமா. ஸோ ரைட் சைடில் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொன்னாங்க. ஏதாவது வரீங்களாண்ணா? ஒன்றும் வரலைங்க. மோஸ்ட்லி உள்ள எலிஃபெண்ட் என்டர் ஆச்சுன்னா இங்கே தான் வருங்களாமா. யானை பள்ளம் அப்படியே இருந்து சாமி எத்தனை இது கன்னியாஸ் டீஸ்கா கரடி. முதுமலையில் ஈவினிங் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி வண்டிக்கு நிறையாங்க முதுமலை ஏரியாவில். சாட்டர்டே ஈவினிங். டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நல்லா இருட்டிடுச்சுங்க. முதுமலையில் 1 hour சஃபாரி அனிமல் சைட்டிங்க்கு வந்து அந்தளவுக்கு பெட்டராக இருக்காதுன்னு 2 சஃபாரியாக போட்டோம். பட் நம்மளால் பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஒயில்ட் டாக்ஸு, கார்ஸோட கூட்டம், லங்கூஸு, ஸ்பாட்டட் டீஸ் தாங்க பார்த்தோம். டைகரோட மூமெண்ட் இருந்தது, பட் நம்ம வண்டிக்கு சைட்டாக இல்லைங்க. அந்த வழியாக நமக்கு முன்னாடி வந்த ஒரு வண்டிக்கு வந்து சைட்டாக இருக்குது, டைகர் சைட்டிங். நம்ம ஸ்டே பண்ணி வைக்கிற ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் மூமெண்ட் இருக்கும். நமக்கு லக் இருந்ததுன்னா கரடி, டைகர், லெப்பர்ட் எல்லாமே பார்க்க முடியும். தோல் வந்து வியூ வந்து கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக நம்ம தோல் ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஸோ நைட்டு அங்கே என்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து கரடி அதிகமாக இருக்குங்க மூமெண்ட்டு. மான் பாருங்க. ஸ்பாட்டடிஸு, எலிஃபெண்ட்லாம் பார்க்க முடியும். மேலே நிறுத்திக்கிறாங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சேஃபா? ஓகே. இங்கே உள்ளே யானை வருங்களா? ஓகே ஓகே சரி. இதில் போகுது. கேமராவா?
நேற்று வந்திருக்குதுங்க. ஆனால் எத்தனை மணிக்கு வந்துச்சுங்க நேற்றுங்க? டைமே சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வந்து 8 மணிக்கு வரும், 9 மணிக்கு வரும், 10 மணிக்கு வரும். நைட்டில் தூங்குன வரும் 2 மணி 3 மணி. இப்போ வரட்டா சொல்ல முடியாது. சரி சரி. வந்து அது பாட்டுக்கு அந்த இடத்துல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு, இல்லை இந்த இடத்துல இருக்கும். சரி கிச்சன் கிட்ட இருக்கும். நாங்கள் டேச் அடிக்க பார்க்கும்போது தான் தெரியும். இங்கே என்னென்ன அனிமல்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ரீசெண்டாக? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலிபண்ட் பார்த்துருக்காங்க, பைசன், கரடி, சிறுத்தை, புலி, கடமான், புலிமான் இதில் பார்த்துருக்கோம். இங்கே வந்து எல்லாமே பார்க்க முடியுங்க. வந்து தங்கினாங்க முன்னாடியே வருங்க. லக்கு தாங்க உங்களுக்கு. சரிங்க. பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்லவும் முடியாது, அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அது நம்ம வந்து சிறுத்தைப்புலி பார்க்கணுன்னா இந்த கடமான புலிமான்னு வந்து சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுப்போம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டக்கு நம்ம டேச் அது பார்த்தா நம்மளை பார்த்தா அப்படி போயிடும். அந்த கண்ணை வந்து ரெட் கலராக இருக்கும். ஓகே ஓகேங்க. சிறுத்தைப்புலி வந்துச்சுட்டாங்க. இப்போ கிச்சன் பக்கமே வந்திருக்குன்னு சொன்னீங்க. வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிச்சன் பக்கம் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. அந்த கிச்சன் பண்ண உடச்சி இருக்கு ஃபுல்லாக உடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்து இன்னொரு ரூம் பார்த்தீங்களா? ஆமாங்க. வந்து அப்புறம் அந்த மாப்பாலை எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கு. அப்புறம் துணியில் எடுத்து ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு யானைங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ நேற்று எத்தனை மணிக்கு வந்துச்சுங்க யானைங்க? நேற்று உங்களுக்கு ஒரு 10-11 மணிக்கு. 11 மணிக்குங்க. ஒன்றுங்களா ரெண்டுங்க? இல்லை அது ஃபஸ்ட்டு வந்து 1 வருங்க. அந்த 1 வந்தப்போ அதுக்கப்புறம் வந்து 3, 4, 5 இந்த மாதிரி ஒவ்வொரு இலை வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டை இலை, அதுக்கப்புறம் குட்டி சரி சரி கூட்டு வரும். ஆள் கொஞ்சம் நடமாற்றமாக இருந்ததுன்னா 1, 2 வரும். ஆள் சுத்தமாக இல்லைன்னா அந்த 4 டைமில் வந்து இன்னொரு யானை வந்து மொத்தமாக கூட்டு வந்துடும். ஓகே. ஏன்னா குட்டியோட சேர்த்து கூட்டு வந்துடும். நம்ம அந்த டைமில் பார்த்து எங்கேயாவது நம்ம அங்கே மேலே ஸ்டேட் பண்ணோம்னா டேச் வச்சு பார்த்தா சரி அப்போ அது தெரிஞ்சுக்கும். அப்புறம் 6 பக்கத்தில் இருக்குங்க. சரி சரி. அதுக்கப்புறம் வந்து குட்டியை வந்து இந்த பொட்டை எண்ணெய் வந்து தள்ளி விடுறது போக்குன்னு சொல்லிட்டு. மற்ற எண்ணெய் அந்த கொம்பு எனக்கு என்ன பண்ணுறது இங்கே சாப்பிட்டுருக்கோம். அது காலையில் வந்து எத்தனை மணிக்கு 7 மணிக்கு போகும் சிஸ்டம், 8 மணிக்கு போகும் சிஸ்டம். இங்கே பார்த்துட்டு நம்மளை தொட்டு விட்டால் அந்த பொங்கல் போகட்டும். ஓகே ஓகேங்க. கேட்டு பண்ணீங்களா? ஆமாங்க. இந்த கேட்டு கரெக்டாக இந்த இடத்துல குடி இந்த குடி இருக்கு, இந்த இடத்துல குடி இருக்கு. இது சென்டர் இருக்கு பார்த்தீங்களா பைப்புங்க? ஆமாங்க. இங்கே ஃபஸ்ட்டு செட்டிங்கில் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆள் இருக்கான்னு பார்த்து மேய்ச்சி பண்ணி இப்படியே வந்து ஒரு வேளை இந்த இங்கே ஆளுங்க இருக்கிற மாதிரினா அது அந்த பக்கம் வந்துடும். சப்போஸ் அங்காலும் வச்சுக்கோங்க அப்படியே வந்து இந்த ஐயில் வந்து இப்போ கொடுத்து போகும், இல்லைன்னா இந்த சைடில் அப்படியே வந்துடும். இது வந்து உங்கள் கார் இருக்குல்ல, கார் இருக்குங்க, இதில் வந்து அப்படியே போகும். வந்து அங்கேருந்து வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல வரும். அது ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் நேரம் கிச்சன் பண்ணுறோம். ஓகே. காரில் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது இல்லைங்க காரைங்க? இல்லை காரில் வந்து நீங்கள் வந்து அந்த பெல்லா ஃபுல்லாக தடுப்பூசணி கிடச்சின்னு வச்சுங்க, சரி ஸ்மெல்லு பார்த்துச்சுன்னா அது அப்படியே உடச்சிடும். நம்ம போட்டோம் அதுக்கு இன்னும் கோவம் வந்துடும். ஓ துரத்துனாங்க என்ன எச்சா கோவம் வந்துடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபயரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் முதுமலையில் வந்து தங்குறேங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே நைட் டைமில் வேறு லெவலில் இருக்கும் அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டு. ரீசெண்டாக வந்து ட்ரென்ச் போட்டிருந்தாங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போட்ட ட்ரென்ச்சு போட்டு ஒரு 1 வீக் இங்கே போது நம்ம வந்து தங்கணும். இந்த டைமில் வந்து நம்மளால் பெருசாக எதுவும் அனிமல்ஸ் பார்க்க முடியல. பட் இப்போ வந்து மெயின்லேயே வந்துடுதுங்களாம்மா. நேற்றெல்லாம் யானை வந்திருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அமைதியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலுங்க. நைட்டில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா பூச்சிகள்லாம் கண்டிப்பாக உள்ளே வரும் ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு. நம்ம எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இது பெட்ரூமுங்க. ஏசி எல்லாம் இருக்குது, ஃபேன் இருக்குது. 2 பக்கம் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நெட்டும் அடிச்சிருக்காங்க பூச்சியெல்லாம் உள்ளே வராத மாதிரி. அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, வெஸ்டர்ன் டைப்பு, ஹீட்ரு எல்லாமே இருக்குது. பக்கெட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனு, மிரரு. ஸோ எப்படி இருக்கு ரூமு? ஏசி இருக்குங்க, ஃபேன் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே தங்குறோம். நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. அப்புறம் இந்த ஹால்லேருந்து பார்த்தோம்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருந்துட்டு வெளியே அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும் சேஃபாக. பட் நம்ம வெளியும் போய் பார்த்துக்கலாங்க. வெளியே பாருங்கள் எப்படி இருக்கு. நைட் லைட் போட்டு வச்சுருவாங்க, அப்போ தான் ஏதாவது அனிமல்ஸ் வந்தால் தெரியும். நேற்று வந்து யானை வந்திருக்குதுங்க. ஸோ இன்னைக்கு இப்படின்னு தெரில, வேறு யாரும் தங்கியிருக்கிற மாதிரி தெரிலங்க. நம்ம தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து நம்ம இங்கே சொல்லிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸில் போய் சாப்பிட்றலாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. எல்லாம் ஏதாவது அனிமல்ஸ் நின்றுச்சுன்னா நைட்டில் பார்க்க முடியும். சாப்பிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. எப்போ வேணாலும் எலிஃபண்ட் நீங்கள் வரலாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். கார் நிறுத்தி இருக்கோம். இந்த வழியாக தாங்க யானை உள்ளே வரணும். ஏன்னா சுற்றியும் ட்ரென்ச் இருக்குது. ஸோ அடுத்தது இப்படி தான் வரும். இங்கே புல்லெல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் சாப்பிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி சாப்பிட்றதுக்கு இங்கே தாங்க வரணும். சாம்பார், சீத்தல், வாட்ச் டவர் இருக்கும். இங்கே ஹால் மாதிரி இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள், வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே இருக்கும். இது சிசிடிவி ரூம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பாருங்கள், சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க, சப்பாத்தி, சிக்கன் கறிங்க. யானை வரீங்களா? சரி கார் இது பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதுங்க. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் 2 ரூமாக இருந்தது. பின்னால் ரூமில் தான் வந்து சமைச்சாங்க. அங்கே எலிஃபண்ட் அடிக்கடி வந்து அட்டாக் பண்ணுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ரூமில் வந்து கிச்சன் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து ரீசெண்டாக இங்கேயும் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ எலிஃபண்ட் வந்து அட்டாக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு வந்து முன்னால் தடுப்பு மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே அபயாரண்யமில் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே மான் வந்து சாப்பிட்டு இருந்தது. ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தோம். இந்த ரூமில் தங்கியிருந்தோம். இப்போ யானை இங்கேயே பார்த்தேங்க, ரொம்ப க்ளோஸில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபயாரண்யம் ஸ்டேங்க. ட்ரென்ச் போட்ட புதுசில் வந்தோம். மெயின் அந்த கார்லாம் வரும் இல்லைங்க, அந்த பைப் போட்டிருக்காங்களா, அந்த வழியாகவே உள்ளே என்டர் ஆகிடுதுங்களாம். நம்ம கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்டு மேலே போய் ஹால்ட் ஆகிடலான்ட்டுங்க. அப்புறம் யானைக்கு இது வந்துருச்சுன்னா நம்ம ரூமுக்கு போக முடியாது. யானை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகி இங்கே தான் நிற்குங்களாம்மா. அது வண்டி இங்கே வந்து சைலண்ட்டாக இங்கே தான் நிற்குங்களாம்மா. ஸோ ரைட் சைடில் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொன்னாங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்க, மேலே இருந்துட்டு அனிமல் சைட்டிங் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். வண்டி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறது அப்படின்னு நின்றுங்க. இன்னொரு 1 ஹவருக்கு வண்டிகள் போகுங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸோட மூவ்மெண்ட் தான். இன்றைக்கி என்னெல்லாம் அனிமல்ஸ் ஹைட் ஆகுதுங்கிறத பார்க்கலாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த வீடியோ. நைட்டில் முழிச்சு ட்ரை பண்ணலாங்க, ஏதாவது அனிமல்ஸ் வருதா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. இங்கே அபயாரண்யமில் வந்து ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டின்னருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக வந்து சாப்பிட்டு ரூமில் ஹால்ட் ஆயிருங்க. சப்போஸ் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 9 o'clock 10 o'clock இந்த மாதிரி வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த டைமில் எலிஃபண்ட் இது வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்ற இடத்துலேருந்து நம்ம ரூமுக்கு வர முடியாது. ஹால்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். அந்த இடத்துல எலிஃபண்ட் எப்போ வெளியே போகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வர முடியும். ஸோ அபயாரண்யமில் ஸ்டே பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு யாரிலேயே சாப்பிட்டு உள்ளே வந்துக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா டின்னருக்கு வந்து
சாம்பார் சீத்தல் இருக்கிற பிளாக்கில் தான் டைனிங் ரூம் இருக்குது. அங்கே சாப்பிட்டு நம்ம இங்கே வரணும். நம்ம சாப்பிடும்போது இது எலிஃபெண்ட் உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம இங்கே வர முடியாது. தோல் ரூமில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பால்கனி இருக்குது. நம்ம பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கலாம். இது உட்காந்துட்டு ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். மோஸ்ட்லி உள்ள எலிஃபெண்ட் என்டர் ஆச்சுன்னா இங்கே தான் வருங்களாம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிறோம். ட்ரென்ச்சு போட்ட புதுசில் வந்தது. இப்போ ட்ரென்ச்சு மழை பெஞ்சதுக்கு அங்கங்கே கொஞ்சம் மூடிச்சாட்டு இருக்குங்க. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு போகுது. இன்றைக்கி நமக்கு லக் இருந்தால் அனிமல்ஸ் உள்ளே வந்ததுன்னா பார்க்க முடியும். இன்றைக்கி சாட்டர்டேங்காட்டி வெஹிக்கிள்ஸ் நிறையாங்க, ரொம்ப டிராஃபிக்கு. 9 o'clock வரைக்கும் நிறையா வண்டி போகும். அதுக்கப்புறம் அப்படியே வெஹிக்கிள்ஸ் கம்மியாயிடும். எப்படியும் 10 o'clock மேலே அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ வண்டிக்கு நிறையா போயிட்டு இருக்கிறதுனால அது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரக்கு கண்டிப்பாக அனிமல்ஸ் தயங்கும். ஏன்னா அந்தளவுக்கு வண்டிக்கு லைனாக கேப்லாம் போயிட்டுருக்கு. ட்ரென்ச் அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியாது. இந்த ட்ரென்ச்சுக்கு மேலே மண் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரென்ச்லேருந்து எடுத்த மண்ணெல்லாம் வெளியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் அனிமல்ஸ் இருந்தாலும் மறைச்சிக்குது. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இந்த தடவை லைட்டெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். லாரி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ திணறிட்டு வருதுன்னு. ஃபுல்லாக டர்ன் ஹில்ஸு. பத்து மணி ஆயிடுச்சுங்க. அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது வரீங்களாண்ணா? ஒன்றும் வரலைங்க. என்ன சவுண்டுங்க? ஓகே ஓகேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. வாட்ச் டவரில் இருந்து பார்ப்பாங்களாட்டு இருக்கு. சாம்பார் சீத்தலில் ஸ்டே பண்ணுறவங்க. ஸோ இது வரைக்கும் இந்த அனிமலுமே பார்க்கலங்க. யானை யானைங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க ஒரு யானை கூட்டம் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க உள்ளே வரக்கு அதை ஒட்டியே ஒரு 8 யானை கிராஸ் பண்ணிச்சுங்க. குட்டியெல்லாம் இருந்தது. பட் கொஞ்சம் லாங்கில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சேங்க. நிற்கிது அங்கே பாருங்க, மேலே வருது தெரியுதா? அது பாருங்க, கண்ணு மேலே வருது டேப் பண்ணுங்க. சாப்பிட்ருக்கு. ஆமாம், அங்கே அதுக்கு பின்னாடி இருக்குது தெரியுதா? அதோட லெஃப்ட் சைடில் இந்த கட்டை இருக்குல்ல, இந்த கட்டைக்கு பின்னாடி நிற்கிது 2. ஸ்டில் பாருங்க, ஸ்டில் ரெலவெண்ட்டு. ஒரு செகண்டு டேப் பண்ணிடுறேன். கண்ணு மட்டும் இந்த ட்ரென்ச் ஒட்டியே நிற்கிதுங்க. அந்த கம்பத்துக்கு பின்னாடி ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு கீழே இருந்து குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. ஒட்டைக்குது பாரு. 1 2 ஆமாம் நிறையா இருக்குப்பா. 1 2 3 இப்போ 3 and 4 தெரியுது. இப்போ I think it's coming. See? ஓ, மேலே ஏறிடுச்சு. சவுண்டு சாப்பிட்ற சவுண்டு இங்கே கேட்குது. உள்ள நிறைய இருக்குது அந்த புதருக்குள்ள. போகுது பாரு. மேலே வந்துடுச்சு. சவுண்டு பாரு. ட்ரென்ச் ஒட்டி நிற்கிதுங்க. எலிஃபண்ட் குரூப்புங்க ட்ரென்ச் ஒட்டி நிற்கிது. உள்ளே வந்தாலும் வந்துடுங்க. சாப்பிட்ற சவுண்டு நமக்கு நல்லா கேட்குது. ரொம்ப நேரமாக இங்கே தான் நிற்கிது. டார்ச் அடித்து டிஸ்டர்ப் பண்ண வேணுன்ட்டு நம்ம போதுன்னு விட்டாச்சு. நம்ம சஃபாரி போய் ஒரு யானை பார்க்கலங்க. ஜஸ்ட்டு ஸ்டே முன்னாடியே ஒரு குரூப் சும்மா அசால்ட்டாக அப்படியே கிராஸ் ஆகுதுங்க முன்னால். சவுண்டு டார்ச் அடிக்காமே இங்கேயே நிற்கிது. ட்ரென்ச் மேலே உள்ளே வருது. உள்ளே மேலே ஏறி வந்துடுச்சு. ட்ரென்ச்சை தாண்டி தான் இருக்குது. ஓ 3 நிற்கிது இப்போ ட்ரென்ச்சை தாண்டி. இல்லை, ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது. ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் தான் ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது. ட்ரென்ச்சுக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது.
சவுண்ட் இங்கே கேட்குதுங்க. தன் எலிஃபண்ட்டும் சேர்ந்து சாப்பிட்ற சவுண்டு வேறு லெவலுங்க. நைட்டில் வேறு எந்த சவுண்டும் கிடையாது. டார்ச் அடி ஒரே ஒரு டைம் மட்டும். புல்லை பிச்சு காலில் அடித்து சாப்பிட்ற சவுண்டுங்க. ஓகே, பாருங்கள் எத்தனை நிறையான நிற்கிதுங்க. இந்த இடத்துல குரூப்பாக இருக்குது நிறையா. பிள்ளைங்க இருந்தால் லைட் அடித்தாங்க. என்ன வாட்ச் டவரில் உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த ட்ரென்ச் ஒட்டி போகுது. இங்கே வருங்க, இன்னொன்று மேலே ஏறி எப்படி நிற்கிது பாருங்க. இப்படி நிற்கிது. ஃபுல்லாக அந்த பள்ளம் அப்படியே இறங்குது. கீழே இறங்கு தானே. பின்னால் இன்னும் நிறையா இருக்கு. நிறையா இருக்கு. 3 பேருக்கு நடந்து இங்கே நிற்கிது 4. இன்னும் பின்னால் இருக்கு. தெரியாது அடிக்கிறாங்க. இங்கே போய் ஊறுப்பட்டது நிற்கிது. அங்கே ஒன்று நிற்கிது, இங்கே ஊறுப்பட்டது நிற்கிது. ஆமாம், குட்டியோடு இருக்க மாட்டிருக்கு. வேறு லெவல் சைட்டிங்கு. யானை இங்கே தாங்க முன்னால் நிற்கிது, நம்ம கண் முன்னால்.
ஒரு 11:30 ஒரு யானை கூட்டமே பார்த்தாச்சு. இன்னும் பக்கத்துலேயே இருக்குது, போதுங்கிற அளவுக்கு பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த ட்ரென்ச் ஒட்டியே நின்றுக்கிட்டு இருக்குங்க லைனாக. அப்படியே அந்த பக்கம் இறங்கிடணும்னு நினைக்கிறேன் ரோட் சைடில். குட்டி பெரிய யானை போக குட்டி யானையெல்லாம் இருக்குது. டஸ்கர் எல்லாமே இருக்குங்க. நேரத்துக்கு வண்டியெல்லாம் போகுதுங்க. சவுண்டு லைட் எடுத்தானே. குட்டி பாருங்க, யானை பக்கத்தில் சவுண்டு. அங்கே நிற்கிது. சவுண்டு இது கால் கடியில் போற குட்டி தெரியுதா? குட்டி நிற்கிது. அங்கே நிற்கிது இன்னும். சின்ன குட்டி. குட்டி ஒரு கண்ணு தெரியுது. குட்டி அது கடியிலே போற குட்டி தெரியுதா? இது போகுது.
முன்னாடி போகுது. ரொம்ப குட்டி. அது ஒரு போது போது. கீழே போயிடுச்சு. ஃபுல் ஜூம் பண்ண பெரிய ஜூம் பண்ணுங்க. பெரிய ஜூம் பண்ணு. இல்லை ஃபுல்லாக நிற்கிறதுனால அது இறங்கிடுச்சு. போயிடுச்சு. அப்படியே இறங்கிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. இது ஒன்று தான் இருக்குது. அந்த பக்கம் நிறைய இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, இறங்கிடுச்சு அப்படி கீழே. பின்னால் இருக்க மாட்டேங்குன்னு இல்லை. திரும்பி நிற்குது. இறங்குது பேக்லேயே. சவுண்ட் எப்படி போடுது வரேன். வேறு லெவல் கிளைமேட்டுங்க. நிலா தெரியுது பாருங்கள். எலிஃபெண்ட் ஃபுல்லாக கீழே போயிட்டு பயங்கர சவுண்டு. ஒட்டை செறிஞ்சிட்டு போகுது சவுண்டு. மெயின் ரோட்டில் சரணா அலாம் காலுங்க. 12:30 ஆயிடுச்சு. ஒரு 11:30லேருந்து 12:30 வரைக்கும் எலிஃபெண்ட்ஸுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸாக டீஸ் கால் வருது ரோட் சைடில். கன்யூஸ் டீஸ் காலுங்க. நைட்டு 1:30 மணிக்குங்க. டீப் ஃபாரஸ்ட்டில் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஹில்ஸ் எல்லாம் நைட்டில் பார்க்கவே முடியாது. பட் இன்றைக்கி நல்லாவே கிளியராக தெரியுதுங்க எல்லா வெளிச்சத்துக்கு. அந்த ஹில்ஸ்க்கு மேலே நல்ல மிஸ்ட்டு, நல்ல சில்னஸ்ஸுங்க. வேறு எதாவது அனிமல் பார்க்க முடியுமான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நைட்டு 3:30 கரண்ட் இல்லைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல என்னமா இருக்குங்க. கண்ணு பாருங்க எப்படி என்ன. இந்த இடத்துல புதரா இருக்குங்க, உள்ள ஏதாவது இருந்ததுன்னு தெரியுறதில்ல. டைம் பார்த்தீங்கன்னா 4:30ங்க. பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. எலிஃபண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3:30 போல் இந்த இடத்துல கண்ணு ப்ளூ கலரில் நல்லா தெரிஞ்சுதுங்க. என்ன அனிமல்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கர குளிருங்க, நம்ம வெளியெல்லாம் உட்கார முடியாது. கரடி கரடி தானே? காரா? वहीगार कहीं छोटी नहीं है. கண்டிப்பாக இது குரூப்பாக இருக்குங்க, சிங்கிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது ஒரு குரூப்.